இப்ப நான் என்ன கேக்குறேன், ஒன்றிய செயலருக்கு பணம் வாங்குறாங்களா? பணம் வாங்கினாங்க. எவ்வளவு வாங்குறாங்க? என்கிட்ட வந்து 1,80,000 வாங்கினாரு. யார் வாங்குனது? யாரு? பர்வேஸ். பர்வேஸ். நாட்டு மக்களுக்கும் ஊழலுக்கும் நடக்கிற போர், தமிழ்நாட்டு மக்களுக்கும் லஞ்சத்துக்கும் நடக்கிற போர். தாவேகாவுல ஊழலுக்கோ லஞ்சத்துக்கோ ஒரு துளி கூட இடம் இருக்காதுன்னு சொல்லிட்டு விஜய் மேடைக்கு மேடை பரப்புரை செஞ்சுக்கிட்டு இருக்காப்புல. அவருடைய கட்சியில இருக்கிற ஒரு நிர்வாகியுடைய ஆடியோ இணையத்துல வெளியாகி வைரல் ஆகிட்டு இருக்குது. ஒன்றிய செயலருக்கு என்கிட்ட வந்து டைரக்டா காசு கேட்கல அவரு. சரி, நீங்க குடுக்கறது விருப்பப்பட்டா கொடுக்கலாம். இப்ப நான் எலெக்ஷன் நிக்கிறேன், எனக்காக நீங்க 3 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா செலவு பண்ணலாம். அதுவும் இவர் தலைவர் தான் கூப்பிடணுமா? என்னை விட வயசுல நான் அட்வொகேட்டா இருக்கேன். ஆமா. எனக்கு கல்யாணம் பண்ணி 2 பிள்ளை இருக்கு. அவருக்கு 27 வயசு தான், எனக்கு 38 வயசு. தலைவர் தான் கூப்பிடணும். அப்ப உங்களை தலைவர்னு கூட அப்ப தளபதி எப்படி கூப்பிடுறது? நாங்க ஒன்றிய செயலாளர் பதவிக்கு 3 லட்சம் கேட்டதாகவும், ஆனா அப்போது இருந்த சூழ்நிலைக்கு என்னால 3 லட்சம் கொடுக்க முடியல, 1,80,000 அந்த பதவிக்காக லஞ்சமா கொடுத்தேன்னு சொல்லிட்டு தாவேகா நிர்வாகி ஒருத்தர் சொல்ற ஆடியோ இணையத்துல வெளியாகி வைரல் ஆகிட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் நான் வாங்கம்மா போங்கம்மான்னு மரியாதை பேசினேன். சரி, நீ எப்படி என்ன வாங்கம்மா போங்கம்மான்னு கூப்பிடுவேன்? நான் மாவட்டம் தெரியுமா? இருந்தாலும் வயசு ஒன்று இருக்கு. நீங்க என்னை வாடா போடான்னு பேச போகும்போது எனக்கு வயசு ஒன்று இருக்கு. என்கிட்ட வாங்கின காசை எடுத்து வைங்க. அப்படி இந்த வாக்குவாதம் முடிஞ்சு ஒரு 1 வீக் கழிச்சு என்னை பொறுப்பு கொடுத்துக்கிறாரு. நீங்க எப்படி கேஷா கொடுத்தீங்களா இல்ல அக்கௌண்ட் மூலமா டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்களா? கேஷா கொடுத்துட்டேன். இந்த ஆடியோவை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.